சாம்பல் புதனோட நாம தவக்காலத்தை ஆரம்பிக்கிறோம். எதுக்காக சாம்பல்? ஏன் சந்தனத்தை பூசக்கூடாதா அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். உங்களுக்கு இருக்குதோ இல்லையோ, எனக்கு அந்த கேள்வி ரொம்பவே இருக்குது. எதுக்காக நாம சாம்பலை பூசணும்? அப்படி சாம்பல் என்னத்தை தான் நமக்கு ரெஃபர் பண்ணுது அப்படின்னு பார்க்கும் பொழுது பைபிள்ல அதுக்கு நிறைய ஆன்சர்ஸ் இருக்குது. அதுல ஒரு சில ஆன்சர்ஸை நான் உங்களுக்கு சொல்றேன், கேளுங்க. முதலாவது என்னன்னு பார்க்கும்போது, ஆண்டவர் ஆதாம மேல கோபப்பட்டு அவன் பாவம் செஞ்சதுனால, கீழ்ப்படியாம இருந்ததுனால அவரை பார்த்து தொடக்க நூல் 3:19 ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு, மனிதன் நீ மண்ணிலிருந்து வந்தாய் மண்ணுக்கே திரும்புவாய்ன்னு சொல்லிட்டு. இந்த சாம்பல் எதை ரெஃபர் பண்ணுதுன்னா, நம்மளுடைய பிறப்பை, அதாவது நாம மண்ணிலிருந்து தான் உருவாக்கப்பட்டோம், மண்ணுக்கு தான் திரும்ப செல்வோம் என்பதை குறிப்பதற்கு தான் இந்த சாம்பலானது நமது நெத்தியில பூசுறாங்க. இன்னும் நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும்னா, சபை உரையாளர் 5:15 நம்ம வாசிக்கிறோம், மனிதன் தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும் பொழுது வெற்று உடம்போடு பிறக்கிறான், வருவது போலவே வெற்று உடம்போடு செல்கிறான். தன்னுடைய உழைப்பினால் ஈட்டிய பயன் எதையுமே அவன் எடுத்து செல்வதில்லை அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அது என்ன சொல்றாங்கன்னா, நாம ஒண்ணுமே இல்லாம தான் பிறந்தோம், ஒன்றுமே இல்லாமல் தான் நம்ம போக போறோம். இந்த சாம்பல் நம்முடைய வெறுமையை குறிக்குது. மனிதன் எதுவுமே இல்லாமல் பிறந்தான், எதுவுமே இல்லாமல் போய்விடுவான் என்பதை குறிப்பதுதான் இந்த சாம்பலாக இருக்கிறது. இந்த சாம்பல் மனிதன் நம்மளுடைய பிறப்பையும் நம்மளுடைய இறப்பையும் நம்முடைய வாழ்நாளையும் குறிக்கிறது. சபை உரையாடல் புத்தகத்துல 6:12 வாசிக்கிறோம், மனிதனுடைய வாழ்நாள் குறுகியது, பயனற்றது, நிழலை போல மறையக்கூடியது. இந்த சாம்பலம் போலதான் நம்மளுடைய வாழ்நாள் ரொம்ப ரொம்ப குறுகிய வாழ்நாள். அந்த குறுகிய வாழ்நாள்ல எந்த அளவுக்கு நான் கடவுளுக்கு ஒரு உகந்த வாழ்க்கையை வாழ்றேன். இந்த சாம்பல் நம்மளுடைய மனமாற்றத்தை குறிக்கக்கூடியது. நாம ஒரு புது வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த சாம்பல் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்குது. இந்த சாம்பலை போலவே நாமும் ஒண்ணுமே இல்லாம போயிடுவோம். ஆனா எப்பொழுது நாம் கடவுளை பின்பற்றுகிறோமோ, கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்றோமோ, நாமும் கடவுளுடைய அன்பு பிள்ளைகளாகவே எப்பொழுதுமே உயிரோடு இருப்போம். அதுக்காக தான் இந்த சாம்பலை நம்ம நெத்தியில பூசுறாங்க. சரிங்களா?